அனைவருக்கும் வணக்கம். பாட்னி ரிலேட்டடா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில கேட்ட கொஷின்ஸ் தான் ஒவ்வொரு வீடியோவா அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க பிஜிடிஆர்பி அல்லது யூஜிடிஆர்பி பாட்னி அல்லது டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி பாட்னி கொஷின்ஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துங்க. இது எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி டாபிக் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 20 கொஷின் பேலியோ பாட்னி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேலியோ பாட்னி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. நமக்கு கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டடாக இதுதான் வரும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணலாம் சரிங்களா. அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நமக்கு டிஆர்பிலுமே கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபாசில், சப் ஃபாசில், மைக்ரோ ஃபாசில், மெகா ஃபாசில் அதுக்கான நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபாசில் அப்படிங்கிறது நம்ம வந்து கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சப் ஃபாசில் அப்படின்னா கார்போனிஃபைடு பிளான்ட் மெட்டீரியல், அதுதான் வந்து சப் ஃபாசில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபாசில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலன் கிரெயின்ஸ், அதுதான் மைக்ரோ ஃபாசில். மெகா ஃபாசில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சீடு சரிங்களா. இதில் கொடுத்துருக்கிறதுல மெகா ஃபாசில் அப்படிங்கிறது சீடு. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் அமோங் த ஃபாலோவிங் ஃபாசில் ஃப்ரம் டஸ் நாட் கண்டெயின் எனி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், பின்வரும் எந்த உயிர் புதிவ படிவ வகையானது எவ்வித வேதிப்பொருட்களையும் தண்ணீரில் கொண்டிரலாது. அது வந்து இம்ப்ரெஷன், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. ஸோ நமக்கு வந்து கம்ப்ரெஷன்னா என்னென்னு பார்த்துங்க, பெட்ரிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்துங்க, கேஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்து வச்சிங்க. இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஜினாப்டெரிஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான லீஃபா, ஸ்டெம்மா, ரூட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து டெரிஸ்னு முடிஞ்சாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா, இலை தாவரம். அதே மாதிரி ஸ்டெம்முன்னு முடியறதுக்கு வார்த்தை இருக்குது, ரூட்டுன்னு முடியறதுக்கு வார்த்தை இருக்குது. அதே மாதிரி போலன் சரிங்களா, போலனுக்கு வந்து ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இது மூணுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. அதை வந்து தெரிஞ்சு வச்சிங்க. அதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கடுத்து இன் ஃபாசிலேஷன் ப்ரிசர்வேஷன் டேக் பிளேஸ் இன் 2 ஃபார்ம்ஸ் சரிங்களா. எத்தனை ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 ஃபார்ம்ஸில் இருக்கும். அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஜிம்னோஸ்பம் தாவர தொகுதிகளை அவைகள் வாழ்ந்த புவியியல் காலத்தோடு ஒப்பிடுக. ஸோ நமக்கு அந்த டைம் ஸ்கேல் இருக்கும். அந்த டைம் ஸ்கேல்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின் பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒரு கொஷின் இங்கே ஓவராலாக ஒரு கொஷினில் கொடுத்துருக்காங்க. டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு கொஷினில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்டோஃபெர்மேஸ் வந்து எப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லோவர் கார்போனிஃபெரஸ். அதுக்கடுத்து பென்டோசைலேல்ஸ் அப்படிங்கிறது லோவர் ஜுராசிக் சரிங்களா. அதுக்கடுத்து பென்னட்டியல்ஸ் அப்படிங்கிறது லோவர் கிரிட்டேசியஸ். அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார்டர்டேல்ஸ் அப்படிங்கிறது ட்ரையாசிக் பீரியட் சரிங்களா. இது வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. நம்ம வந்து பேலேசோயிக், சீனோசோயிக்கு இந்த மாதிரி வரும். அதில் வந்து ட்ரையாசிக்கு, ஜுராசிக்கு இந்த மாதிரிலாம் வரும். அந்த 3 இது பிரிப்போம், சப் டிவிஷன் இந்த மாதிரி. ஸோ அந்த டைம் ஸ்கேல்லாம் நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விதைப்பரணிகள் இப்புவியின் மீது அதிகமாக வாழ்ந்த புவியியற் காலத்தை கொடுங்க. அதாவது டெர்டோஃபெர்மேல்ஸ் வந்து எப்போ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேலேசோயிக் இந்த மாதிரி கொஸ்டின் தான் நமக்கு வந்து டிஆர்பிலையுமே கேட்பாங்க. பிஜிடிஆர்பிக்கு இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி புரோட்டோசோயிக்கில் என்ன அதிகமாக இருந்துச்சு, மீசோசோயிக்கில் என்ன அதிகமாக இருந்துச்சு, சீனோசோயிக்கில் என்ன அதிகமாக இருந்துச்சு, அதையும் நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ டைம் இல்லை, அதனால் அப்டேட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு அதெல்லாமே நோட் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஏஜ் ஆஃப் கேம்பிரியன் பீரியட், கேம்பிரியன் காலகட்ட தோராயமான வயது எவ்வளோ அப்படின்னா 570 மில்லியன் இயர்ஸ். அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. அதுக்கடுத்து பின்வரும் எந்த காலகட்டத்தில் விதைமூடா தாவரங்கள், அதாவது ஜிம்னோஸ்பம் வந்து ஃபஸ்ட்டு தோன்றியதாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் கார்போனிஃபெரஸ் சரிங்களா. இதுதான் இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த ஃபாலோவிங் அஸ் பர் ஏஜ் ஃப்ரம் ஓல்டு டு யங் சரிங்களா. பழசுலேருந்து புதுசு அப்படிங்கிற மாதிரி பின்வரும் காலத்தை அடிப்படையாக கொண்டு முதிர்விலிருந்து இளமை வரிசை நோக்கி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோயிக், இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வரது பேலேசோயிக்கு, அதுக்கடுத்து இருக்கிறது மீசோசோயிக்கு, அதுக்கடுத்து இருக்கிறது ஜீனோசோயிக். இதுதான் இதுக்கான ஆர்டர் சரிங்களா. அதை பார்த்துக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஊசி இலை மரக்கட்டைகளை மற்ற ஜிம்னோஸ்போம்கள் மரக்கட்டையிலேருந்து வேறுபடுத்துவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் டக்ஸ் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா. அதை வச்சு தான் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். கோனிஃபர் வுட் கேன் பி டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் அதர் ஜிம்னோஸ்பம் வுட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஜிம்னோஸ்பம் ஹூ சீன் லேக் பெரிசைக்கிள். அதாவது பெரிசைக்கிள் இல்லாத தண்டினை கொண்ட விதைமூடா தாவரத்தை அடையாளம் காணுங்க. அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எபிட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அரை எல்லை குழி, அதாவது ஹால்ஃப் பார்டர்டு பிட்ஸ் ஆர் காமன்லி ப்ரெசன்ட் கோனிஃபெரஸ் சரிங்களா. இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஷினை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் விச் அமங் தி ஃபாலோவிங் ஜிம்னோஸ்பம் சீன் த கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல். கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல் வந்து எதில் அதிகமாக இருக்குது? இது ஒரு டிஆர்பியில் கேட்டிருக்கக்கூடிய கொஷினு. சைக்கஸ். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சைக்கஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த விதைமூடா தாவரத்து சைலத்தில் மேடை காணப்படுகிறது? அதாவது விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஜிம்னோஸ்பம் வுட் லைக் டோரஸ். ஸோ நமக்கு வந்து தமிழ் மீடியத்தில் பார்க்கறதோட இங்கிலீஷில் பாருங்கள், அதுதான் நமக்கு வந்து மீனிங் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கும். நீட்டும் அதுக்கான ஆன்சரு. அதுக்கடுத்து ஜிம்னோஸ்பம் வுட் ஆக்சியல் சிஸ்டம் கண்டெயின் மோஸ்ட்லி. விதைமூடா தாவரங்களில் சைலம் தொகுப்பானது பெரும்பாலும் இதனை கொண்டுள்ளது. ட்ரைக்கீடு ஒன்லி சரிங்களா. அந்த கடத்துகிற அந்த இது வந்து ட்ரைக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பின்வருவற்றில் எந்த ஜிம்னோஸ்பம் தாவரத்தோடு சல்ஃபர் மழை எனும் நிகழ்வு தொடர்புடையது? விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஜிம்னோஸ்பம் ஆசிரியவித்து சல்ஃபர் ஷவர் பைனஸ். அதுக்கான ஆன்சரு. அதுக்கடுத்து த ஆன்செஸ்டர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம் எவால்வ்டு இன் டெவோனியன் பீரியட் அண்டு ஃப்ளோரிஷ்டு இன் த கார்போனிஃபெரஸ் பீரியட். பூக்கும் தாவரங்களின் முன்னோடிகளில் திவோனியன் காலத்தில் இருந்து கார்போனிஃபெரஸ் காலத்தில் தழுத்து ஓங்குதல் எந்த தொகுதி தாவரம் அப்படின்னா ப்ரோ ஜிம்னோஸ்பம், முன்னோடி ஜிம்னோஸ்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அதுக்கான ஆன்சரு. கேமெட்டோஃபைட் எந்த நிலையில் ஜிம்னோஸ்பம்களில் இருக்கிறது? ஸோ கேமெட்டோஃபைட் வந்து எண்டோஸ்பம், கருவன் திசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிம்னோஸ்பம்மை பொறுத்த வரைக்கும் ஹேப்ளாய்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே ஆஞ்சியோஸ்பமில் ட்ரிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும் சரிங்களா. பார்த்துங்க. அதுக்கடுத்து நீட்டம் தாவரத்தில் மட்டும் காணப்படும் இப்பண்பால் இது ஜிம்னோஸ்பம்களில் ஒரு தற்கால தாவரமாக கருதப்படுகிறது. த யூனிக் கேரக்டர் ஃபவுண்ட் இன் நீட்டம் அண்ட் இஃப் மே கன்சிடர்டு ஹைலி எவால்வ்டு ஜிம்னோஸ்பம் சைலம் வெசல்ஸ் இன் வாஸ்குலார் பண்டில் சரிங்களா. சைலம் வெசல் வந்து வாஸ்குலார் தொகுப்பில் இருக்கிறதுனால சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் பைனஸ் தாவரத்தின் பாகங்களை அவற்றோடு தொடர்புடைய பண்புகளோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஷார்ட்ஸ், அதாவது நீல கிளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபீமேல் கோன், அது பெண் கூம்பு இருக்கும். குட்டை கிளைகள் அப்படிங்கிறது ஆண் கூம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவிலிபரஸ் ஸ்கேல் அப்படிங்கிறது ஓவில் சொல்லுவோம். அதுக்கடுத்து சீடு விதைகள் வந்து பன்ம விதைகள் மல்டி காட்லைன், அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸு. நெக்ஸ்ட்டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே இன் வேரியஸ் கிளாஸஸ் பேஸ்ட் ஆன். ஸோ ஆல்கே வந்து மோஸ்ட்லி எதை வச்சு பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட் வச்சு, அதுக்கடுத்து அதோட ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் வச்சு சரிங்களா. ஒவ்வொரு கிளாஸுக்கும் இது. இப்போ உதாரணத்துக்கு குளோரோஃபைசி அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும், கேஎஃப்ஐசி அப்படின்னா பழுப்பு ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி ரோடோஃபைசி அப்படின்னா ரெட் ஆல்கே சரிங்களா, சிவப்பு பாசி வரும். அதில் வந்து ஸ்டார்ச்சு ஸ்டோரேஜ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் ரெட் ஆல்கேக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரேஜ் மெட்டீரியல் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுக்கடுத்து ஃபைகோசைனின் பிக்மெண்ட். ஸோ ஃபைகோசைனின் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கேயில் இருக்கும். ஸோ இங்கே 3 ஆல்கே கொடுத்துருக்காங்க. 3 ஆல்கேவுக்கும் என்னென்ன பிக்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கு. இது வந்து அந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய வடிவத்தை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 11th புக்கில் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதுக்கு என்னென்ன கப் ஷேப்டு கிளாமினோமோனாஸ், டிஸ்காய்டுனா கேரா, கிரிடில் ஷேப்டு இலோத்ரிக்ஸ், ரெட்டிகுலேட் அப்படின்னா ஓடோகோனியம், ஸ்பைரல் ஷேப்டு அப்படின்னா ஸ்பைரோகீரா, ஸ்டெல்லேட்னா ஸ்ரைக்னிமா, பிளேட்டில் மௌஜிட்டியா அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கிறது கப் ஷேப்டு சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அதுக்கடுத்து கேரா அப்படிங்கிறது டிஸ்காய்டு, இது வந்து செகண்டு.
அதுக்கடுத்து ஊடகோணியம், அது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிகுலேட், இது வந்து தேர்டு. அதுக்கடுத்து ஸ்பைரோகைரா அப்படிங்கிறது ஸ்பைரல். நம்ம இதை வச்சு கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர்ஸ் பண்ண முடியும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங்கு ஒரு 2 இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துடலாம். ஏன்னா சேமாக இருக்கிறது இந்த ஏ ஆப்ஷன் இது தான். இந்த 2 இதுவும் ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் வச்சு தான் நம்ம மற்ற இது கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து டிக்டியோட்டா, செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் வந்து ஊகேமஸ். ஸோ இங்கே வந்து செக்சுவல் ரிப்ரொடக்ஷனை வச்சு இங்கே ஒரு 3 இது கொடுத்துருப்பாங்க. ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது 3த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஐசோகேமியில் இந்த கேமிட் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் அப்படின்னா இந்த 2 கேமிட்டும் கசைவழியாக இருக்கட்டும், பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து ஐசோகேமி. அனைசோகேமி அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதோட ஸ்ட்ரக்சரு. அதே மாதிரி இங்கே வந்து அந்த பைரினாய்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மாதிரி இருக்கும். இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். ஸோ டேர்ம்ஸாக வந்து வேறு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊகேமியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக, சரிங்களா, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஊகேமி. இது 3த்துக்குமே டேர்ம்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்துங்க, நம்ம ஸ்கூல் புக்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஃபங்க்ஷனலி ஃபிசியாலஜிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் காலர்பா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அனைசோகேமஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் இஸ் மோஸ்ட்லி காமன். பின்வரும் எந்த வகுப்பில் வந்து உடல் இனப்பெருக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா சைனோஃபைசி குரூப்பில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கோலைக்கீட்டின் பால் இனப்பெருக்கமானது ஊகேமஸ், கோலைக்கீட்டில் இருக்கக்கூடியது. செக்சுவல் ரிப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஊகேமஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சாதகமற்ற சூழ்நிலையில் மைசிலியமானது தடித்த உருளை வடிவ அமைப்பை உருவாக்குறது. அதுக்கு பேர் என்னென்னா ஸ்க்ளீரோஷியம் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த பட்டிங்னா அது மொட்டு விடுதல், ஏசெக்சுவல் ரிப்ரொடக்ஷனில் வரக்கூடியது. ஐடியாவும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஐடியாஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிளாமனோஸ்போர், ஐடியாஸ்போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ரைசோமார்ஃப்னா ரூட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம ரைசோமார்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்தியாவின் நவீன பைக்காலஜி. சரிங்களா? பைக்காலஜின்னா நமக்கு வந்து தெரியும், ஸ்டடி ஆஃப் ஆல்கே வந்து சொல்லுவோம். அதையும் நோட் பண்ணி வச்சிங்க. மைக்காலஜி அப்படின்னா பூஞ்சையை பற்றி படிக்கிறது மைக்காலஜி சொல்லுவோம். இது வந்து ஐயங்கார். சரிங்களா? அதுக்கடுத்து த டிசீஸ் காஸ்டு பை அல்புகோ வந்து ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து ஒயிட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இதெல்லாம் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸுன்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிறத பார்ப்போம். அடுத்தடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.